உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் விரும்புவாங்க. அந்த ஸ்வீட்டே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்ட் டேஸாக அதிகமாக முட்டை மிட்டாய் என்கொயரிஸ் அதிகமாக வருது. மெயினாக நம்ம யூடியூப் கஸ்டமர்ஸ். இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரிச் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். அதனால் இதனுடைய டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரிச்சாக இருக்கும். நேற்று மட்டுமே 1 கேஜி முட்டை மிட்டாய், 1/2 கேஜி ஃபஜ்ஜி ப்ரௌனி, 1/2 கேஜி அசார்டட் ப்ரௌனி பாக்ஸஸ் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. கேஜி முட்டை மிட்டாய் பார்த்தீங்கன்னா யூடியூப் கஸ்டமர் தந்த ஆர்டர் தான். நேற்று ஈவினிங் தான் அவங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. நீங்கள் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது நம்மள்ட்ட. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்மள்ட்ட கிடையாது. அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். அதே மாதிரி ப்ரௌனிலாம் எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ, எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரீசெண்ட் டேஸாக அதிகமாக யூடியூப் கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதிகமாக என்கொயரிஸும் வருது. முட்டை மிட்டாயில் பாதாம், முட்டை, பால்கோவா, நெய், சீனி எல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறதுனால அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப ரிச்சாக இருக்கும். நேற்று நம்மள்ட்ட அசார்டட் ப்ரௌனியும் முட்டை மிட்டாயும் வாங்கின கஸ்டமர் கால் பண்ணி ரொம்ப ஹாப்பி ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் பாதி பேருக்கு முட்டை மிட்டாய் பிடிச்சிருக்காமா, பாதி பேருக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிருக்காமா. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஏற்கனவே உள்ளதும் டேஸ்ட்டாக இருந்தது, இப்போ அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருக்கவங்க நினைக்கலாம் உன் வாய் உன் உருட்டுமான்னு. உண்மையதாங்க சொல்கிறேன், உருட்டுலாம் இல்லை. கொரியர் சென்ட் பண்ணும்போது பார்த்து நான் சென்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு பீசஸும் கரெக்டான அளவில் பீஸ் போட்டு அதை ஒவ்வொன்றையும் தனித்தனி கவர் பண்ணி அதை ஒரு பிவிசி பாக்ஸில் வச்சு அதுக்கு ஒரு கொரியர் கவர் வச்சு பக்காவான பேக்கிங்கோட சூப்பராக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் பேக்கிங் டேமேஜ் ஆகிருமா கெட்டு போயிருமாலாம் நீங்கள் திங்க் பண்ண வேணாம். முட்டை மிட்டாய் பொறுத்த வரைக்கும் 3 to 5 days வரைக்கும் லைஃப் இருக்குது. ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் 1 week வரைக்கும் லைஃப் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்வீட் லவர்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் இருந்துடாதீங்க. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவீங்க. அசார்டட் ப்ரௌனினா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து ஒரே பாக்ஸில் மிக்ஸ் ஆகி வர்றது தான் அசார்டட் ப்ரௌனி. அதாவது ஒரு பீஸ் வந்து நட்ஸ் இருக்கும், ஒரு பீஸ் வந்து சாக்லேட் இருக்கும், சாக்கோ சிப், பிஸ்காஃப், இப்படி எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்டர் அண்ட் என்கொயரிஸ்க்கு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணிக்கோங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட் மூமெண்ட்டை எங்களோட ப்ரௌனிஸ், முட்டை மிட்டாய் அப்புறம் கேக்கோட செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதை கேட்குறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.